சொன்னார், தட்டுங்க திறக்கப்படும், கேளுங்க கொடுக்க போடுன்னு தான் சொன்னார். அந்த கதைங்களை பாடுன்னு வந்தேன் வருவேன். ஒரு பாட்டு பாடுங்க. தட்டுங்க திறக்கப்படும், கேளுங்க கொடுக்கப்படும், ஏசையா. அதுதான் பாட்டு பாடுவார். ஏசையா மட்டும் தான் தட்டுனா கொடுப்பாரு, கேட்பாரு. மற்றவங்க யாருக்கிட்டையும் கேட்டால் தர மாட்டோம். நான் வணங்குற தேவனை நான் தான் வணங்காகணும். ஏன்னா ஐயா ஏசுநாதர் எப்போது உங்கள் கனவுல வந்திருக்காரா? வந்துக்கிறாரா? காயலா படுத்து ஐயோ நான் சொல்கிறேன்னா நீங்கள் முக்கியமாக அந்த கதை கேளுங்க ஐயா. பொய்யா மெய்யா, நான் பொய்யா மெய்யானே இந்த ஒரு கதை மட்டும் கேட்டுக்கிறேன் ஐயா. எனக்கு ஆட்டுப்புறாப்பழம் வந்துடுச்சு. இனி திண்டிவனம் டாக்டர் எழுதி கொடுத்து போய்க்க மாட்டாங்க, வேணும் உங்களுக்கு ஒரு விருப்பமாக இருந்தால் பாண்டிக்கு எடுத்துன்னு போங்கன்ட்டாங்க. என்னை எங்கள் பொண்ணு வண்டி வச்சு பாண்டிக்கு கொண்டு போயிடுச்சு. என்ன மூச்சு பாயங்க பிடித்துச்சு. என்னை கொண்டு போய் பெட்டில் பார்த்த உடனே பெட்டி சார்ஜ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 3 மாதம் சாப்பாட்டு படி அதுக்கு இதுன்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பண்ணி போன உடனே இந்த மாதிரி கரண்டு இருக்குது. இந்த கரண்டு பெட்டிக்கிட்ட கொண்டு இது போட்டு உட்கார வச்சு ஏசி ரூமில் உட்கார வச்சு நம்ம தொப்பி போடுறாங்களா, அந்த தொப்பியை போட்டு இறுக்கி கட்டிட்டாங்க. அது போட்ட உடனே ரொம்ப யூரினுக்கு அப்படியே போயிட்டேன். துணியோட மூச்சு இப்போ ரொம்ப அப்புறம் பாட்டு என் பொண்ணு அடிச்சிக்கினேன் ஓச்சிக்கினேன். நம்ம செத்துருவாங்க போடுக்குது நினைட்டு கைட்டு அப்பாவில் புட்டிங் கடாச்சிட்டு ஆண்டவர் இல்லாமல் இல்லை புட்டிங் கடாச்சிட்டு இந்திய நேரத்துலேயே என்னை வீட்டுக்கு ஐசின்னு போயிடும். மூச்சு வாங்கின உடம்பு அந்த எனக்கு டேட்டு வயசு கொடுத்து அனுப்பினார் பாரு டாக்டர்கிட்ட. எங்கள் அம்மா வாழ வைக்கிறது சாவு வைக்கிறது ஏசுநாதர் புண்ணியத்தில் உங்களோட கிருபை தான். எங்கள் அம்மா அங்கே இருக்க மாட்டேங்க. மாத்திரை எழுதி கொடுத்தாரு, நான் கொடுக்குறேன். அந்த அம்மா வணங்குற தேவன் நல்லதோ கட்டுதோ அற்புதம் அடையாளம் செய்கிறவங்களா இருந்தால் அவங்கள நோய்க்கு பார்க்க சொல்லு. மாத்திரை கொடுத்தாரு. கர்த்தரை என் மூச்சு எங்கே போச்சு, எனக்கு பிளாப்பழம் எங்கே போச்சு, என் வல்லமை எங்கே போச்சு. அதில் 14 வருஷம் வேலை செஞ்சேன் கார்பரேட்டில். இந்த கான்ட்ராக்டில் 4 வருஷம் வேலை செஞ்சேன். இந்த 3வது கான்ட்ராக்ட் வேலை செய்கிறேன். ஆமாம், கர்த்தர் புண்ணியத்தில் என் உயிரை வச்சுக்கிறார். அவருக்கு எப்போ சித்தமோ என்னை எடுத்துன்னு போவார். நான் கேட்பேன் கோபமா என்னை எடுத்துக்க ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை புருஷன் இல்லை, நான் படுத்துனா ஒரு டீ வாங்கி கொடுப்பார், எனக்கு பசி தண்ணி இல்லையா, நான் உழைச்சி சாப்பிட்றேன், என் கணவனை கொண்டு வச்சதுலேருந்து எனக்கு யாரும் கிடையாது. நீங்கள் தான் எனக்கு பக்கத்தோடு இருக்கணும். உன் தயவு எனக்கு வேணும், உன் தாசனை எனக்கு வேணும், உன் பார்வை எனக்கு வேணும், உன் சித்தம் எனக்கு வேணும். ஆண்டவரே, மனிதால நம்பக்கூடாது. பெற்ற பிள்ளையும் இந்த காலத்தில் சோறு போடலை, பெறாத பிள்ளைங்கிறது தண்ணி கொடுக்கும். இப்படிலாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிங்கன்னு தான் அந்த குப்பி வாங்கும், அது பெருக்கும், அந்த குப்பியை கொட்டுவேன். ஆனால் சர்வசாதாரணமாக கிடக்குண்ணா ஆண்டவர்கிட்ட பேச்சுக்கினே வேலை செஞ்சு கிடப்பேன். அவ்வளோதான் ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு ஆதார கார்டில் 65 இது போட்டு அதுக்கு மேலே அப்போ அதை எடுத்து பார்த்தாக்கா பிள்ளையோட 70 கூட வச்சுக்கோ, 80 கூட வச்சுக்கோ. அது எனக்கு ஆனால் சுறுசுறுப்பாக ஆக்டிவிட்டியாக இருக்குது உங்கள் கடவுள் ஏசுநாதரால தான். தோத்திரம் ஐயா. நான்